வன்னி அரசு விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினர், இந்த கட்சியுடைய துணை பொதுச் செயலாளர் இது பற்றி விளக்கியிருக்கிறார். கேட்கலாம். ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு காலையில் ட்விட்டர் பதிவில் இருந்துச்சு. நாங்கள் தான் மையம்னு உங்களுடைய கருத்தாக இருந்துச்சு. எப்படி இருக்கு? அது தலைவர் இன்னைக்கு முடிவெடுக்கிறேன்ட்டாங்க. தலைவருடைய முடிவுக்காக நானும் காத்திருக்கிறேன். தலைவர் என்ன சொல்கிறாரோ அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. உங்களை போன்றதை நானும் அதுக்காக காத்திருக்கிறேன். இது சரியான தருணமாக பார்க்குறீங்களா? குறிப்பாக தொடர்ந்து உங்களுடைய பிரதான கொள்கையே ஆட்சியில் பங்கு அப்படிங்கிறது தான். அதற்கான சரியான தருணமாக பார்க்குறீங்களா? மக்கள் அதுக்கான ஒரு தருணமாக கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் நான். அதனால் மக்களுடைய எண்ணத்தை நாங்களும் பிரதிபலிக்கிறோம். கட்டாயம் தமிழ்நாட்டுக்கான நலனுக்காக, தமிழ்நாட்டுடைய உரிமைகளுக்காக விடுதலை சிறுத்தைகள் எப்போதுமே நாங்கள் நிற்போம் அப்படிங்கிறது. குறிப்பாக கம்யூனிஸ்ட் கட்சிகள் தங்களுடைய ஆதரவை தெரிவிச்சிட்டாங்க கடிதம் மூலியமாகவே. உங்களுடைய ஆதரவு இன்னைக்கு தெரிஞ்சிடுங்களா? எப்படி பார்க்கலாம்? இன்னைக்கு முடிவு சொல்லிடுவீங்களா? இல்லை, தலைவர் ஏற்கனவே நேற்றைக்கு உயர்நிலை குழு கூட்டம் நடைபெற்றது. அதை ஒட்டி நல்ல முடிவு எடுத்திருக்கிறாங்க. இன்னைக்கு தலைவர் அறிவிப்பாங்க. அந்த அறிவிப்பு உங்களை போன்று நானும் காத்திருக்கேன். சரி, இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலைக்கு உங்கள் கட்சியோடைய முடிவு ஒரு முக்கிய பங்கு ஆகும் அப்படின்னு பேசப்படுது. இதில் தான் உங்கள் முக்கிய முடிவு இருக்குது. இதுக்காக உங்களுடைய இந்த முடிவு எப்படி இருக்கும்? உங்களுடைய தனிப்பட்ட தலைவர் இல்லை, எனக்கு தனிப்பட்ட கருத்துன்னு ஒன்றும் இல்லை. கட்சியினுடைய கருத்து, தலைவருடைய கருத்து தான் எங்களுடைய கருத்து. தமிழ்நாட்டுடைய நலன் அப்படிங்கிற ஒரு கருத்து தான் எங்களுடைய கருத்து. அதனால் கட்டாயம் இந்த கருத்து ஒரு நல்ல முடிவாக இருக்கும். நான் கடுமையாக விமர்சனம் செய்ததில் நீங்கள் பிரதான நபராக இருக்கீங்க. அந்த இப்போ காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டிய இல்லைங்க. அதாவது தனிப்பட்ட முறையில் யாரையும் விடுதலை சிறுத்தைகள் காழ்ப்புணர்ச்சியோ அரசியல் ரீதியான விமர்சனம் தான். அந்த அரசியல் ரீதியான விமர்சனம் அப்படிங்கிறது பொதுவானது, தனிப்பட்ட முறையில். சரி, நன்றி. ஆரம்பத்திலிருந்து ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்ற கோரிக்கை விசிகாவோட ஒரு அடிப்படை கோரிக்கையாக இருக்குது. தற்போது அதுக்குண்டான சூழ்நிலை இப்போ கலைஞ்சிருக்கு. விஜய் தற்போது உங்களுடைய ஆதரவை எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கிறார். நீங்களும் பார்த்தீங்கன்னா உங்களோட ட்விட்டர் பதிவில் இந்த மாதிரி ஒரு ட்விட்டரில் போட்டிருந்தீங்க. இந்த விஷயத்தில் விசிகாவோட நிலைப்பாடு என்ன சார்? தலைவர் எடுக்கின்ற முடிவுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். தலைவர் எடுக்கிற முடிவு நேற்றைக்கு உயர்நிலை குழு கூட்டம் எடுத்துக்கிற முடிவு. இதை ஒட்டி தலைவர் அறிவிப்பார். தலைவர் அறிவிப்புக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். அறிவுரை கம்யூனிஸ்ட் உள்ளிட்டவர்கள் பார்த்தீங்கன்னா நேற்று ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. விஜய் அவர்கள் இப்போ பெரும்பான்மை நிர்வாக பட்சத்தில் ஆளுநரோட ஆட்சி அமைய போகுது. ஆளுநரோட ஆட்சி அமைவது தமிழகத்துக்கு நல்லதாக? இல்லை, எப்போவுமே விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தளவு ஆளுநர் அப்படிங்கிற இதை ஏற்றுக்கொள்வதில்லை. அவருடைய ஆட்சியும் நாங்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. மக்களாட்சி தான், மக்களுக்கான ஆட்சி தான் தொடர வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறவர்கள், அமைய வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறவர்கள். ஆகவே ஆளுநருடைய செயல்பாடுகள் எல்லாமே எதிராக இருக்கிறது. அதாவது அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற நேரத்தில் இந்த மாதிரியான கேள்விகளை நாங்கள் எப்போதுமே ஆதரிப்பதில்லை. குறிப்பாக இப்போ சமூக வலைதளங்கள் முக்கியமான ஒரு விஷயம் பரவப்படுது. அதாவது விசிகா தற்போது அதிகாரத்தில் துணை முதல்வர் பதவியும் அமைச்சர் பதவி, மேயர் பதவியை டிமாண்ட் வைக்கிறதா ஒரு இல்லை, அது எனக்கு எதுவும் தெரியல. அது ஏன்னா அந்த இதுக்கு நமக்கு ஒன்றும் தெரியல. எல்லாமே கடைசி கேள்வி. நிறைய மாநிலங்களில் குறைந்த தொகுதியில் உள்ளவர்களே பாஜக ஆட்சி அமைக்க அழைத்த போது தனிப்பெரும் கட்சியான மெஜாரிட்டியாக இருக்க விஜயை அழைக்காததுக்கு காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? இல்லை, அழைக்க வேண்டும் என்று எங்களுடைய தலைவர் அவர்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறாரு. அதுதான் அரசியலமைப்பு சட்டம் வழங்கியிருக்கின்ற வாய்ப்பு. ஆளுநர் அவர்கள் பெரும்பான்மை உள்ளவர்களை தான் அழைக்கணும்னு சொல்லியிருக்கிறோம். தலைவருடைய கருத்தை தான் நாங்கள் வழிமுறை. 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 893988883778. இமெயில் advtthanditv@dttv.in.